ஓகேவா? நான் அறுத்துட்ருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இருக்கேன். ரத்தத்துக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா? சின்ன வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரத்தத்துக்கு, ரத்த பொரியலுக்கு. ஓகேவா? நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக. ஏன்னா மறுபடியும் நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேண்டாம், கம்மி பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே போசியில் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா நைஸாக திருதிருன்னு இருக்கும், அந்த தரதிருப்பு இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க. செஞ்சிடலாம். வடக்கட்டி காஞ்சவுடனே எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு சொல்லிவிட்டோம். போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இந்த அறுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஓகேவா? கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நான் அதையும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த ரத்தத்தை ஊற்றி நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்க? நல்லா தொலை விடுங்க. ஓகே? இல்லைன்னா முட்டை போட்டுக்கோங்க, அது அவங்கவுங்க விருப்பம்தான். தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும், முட்டை போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 3 முட்டையை போட்டு உடச்சி ஊற்றி நல்லா தொலைய விட்டு இறக்கிடலாம். தண்ணி பூரா சுண்டிருச்சு. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தலையை போட்டு தூவி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரத்த பொரியல் ரெடி, ஃபினிஷ்ட். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.